திருச்சிற்றம்பலம். பாடல் 16. முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்தெம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னி பொழிந்தெம் விராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பி சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி நம் தம்மை ஆளுடையாள் தன்னில் பிரிவிழா எங்கோமா நண்பர்க்கு முன்னியவள் நமக்கும் முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மலையேலோரெம்பாவாய் மலையேலோர் எம்பாவாய். அடுத்ததாக இப்பாடலின் விளக்கம். கன்னியர்கள் மேகத்தை நோக்கி உரைப்பது போல, மேகமே, நீ கடலினை நெருங்கி அதன் நீரை முகந்து அக்கடலை குறைத்து எங்களை ஆளாக உடையவளாகிய உமாதேவியின் சிற்றிடை போல மின்னிப் பொலிவுற்று எம்பெருமாட்டியின் திருவடிகளில் அணியப்பெற்ற பொற்சிலம்பை போல சிலம்பி திருப்புருவம் என்னும்படி வானவில் குலவி நம்மையெல்லாம் அடிமையாக உடைய எம்பெருமாட்டியை விட்டு பிரியாத எம்பெருமான் அன்பர்களுக்கும் அருள முற்பட்டவள் நமக்கும் முந்தி வந்து நெருங்கிச் சொரிகின்ற அன்னையின் இனிய அருளை போல நீயும் பொழிவாயாக என்று மேகங்களை பார்த்து கேட்பது போல இப்பாடல் அமைந்துள்ளது. திருச்சிற்றம்பலம். வாதவூர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. அடுத்ததாக இப்பாடலில் உள்ள சில சொற்களுக்கு பொருட்களை பார்ப்போம். மலை மேகமே, கடலை முன்னி சுருக்கி எழுந்துடையால் என்ன திகழ்ந்து, அதாவது கடலை நெருங்கி நீரை முகந்து வானத்தின் மேலெழுந்து எம்மை உடையவளாகும் உமாதேவியார் திருமேனியைப் போல கருநிறமாக விளங்கி எம்மை ஆளுடையால் இட்டிடையின் மின்னிப் பொழிந்து, அதாவது எங்களை அடிமை கொண்டு உடையவளாகும் உமாதேவியாரின் சிறிய இடை போன்று மின்னலை கான்று விளங்கி எம்பிராட்டி திருவடிமேல், அதாவது பொன்னம் சிலம்பீர் சிலம்பி எங்களது தலைவியாகிய உமாதேவியார் திருவடிகளில் அணியப்பெற்ற பொன்னாலாகிய சிலம்பை போல் இடி இடித்து விளங்கி திருப்புருவம் என்ன சிலை குலவி. அதன் பொருள் உமாதேவியாரது திருப்புருவம் என்றுரைக்கும்படி வானவில்லை விளங்க நிறுத்தி நம்தம்மை ஆளுடையாள் தன்னில் பிரிவில்லா எங்கோமான் அன்பர்க்கு, அவள் அன்பர்க்கும் நமக்கும் முன்னி சுரக்கும் இன்னருள் என்ன பொழியாய் உயிர்களை அடிமை கொள்ளும் உமாதேவியாரிடத்து நீக்கமின்றி நிற்கின்ற எமது தலைவராகும் சிவபெருமானும் சத்தியாகிய உமையம்மையும் அன்பர்களும் நமக்கும் முன்னே நெருங்கிச் சொரிகின்ற நன்மை பயக்கும் அருளைப் போல பொழிவாயாக என்று மேகத்தினை பார்த்து கன்னியர்கள் உரைக்கின்றனர். அதாவது உமாதேவியாரின் திருப்புருவம் வானவில்லை போலவும் அவரது மேனி மேகத்தினை போலவும் அவருடைய வடிவம் மின்னலைப் போலவும் அவரது காலின் சிலம்பொலி இடியைப் போலவும் ஒப்பிட்டு அக்கன்னியர்கள் உரைக்கின்றனர். திருச்சிற்றம்பலம்.